தமிழர்களுக்கு வணக்கம். உயிரை மாய்த்து கொண்ட தாயுடைய இறுதி கிரிகைக்காக வீதியில் நின்று யாசகம் செய்த 11 வயதுடைய சிறுமி. 34 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தாய் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதை அடுத்து தாயுடைய இறுதி கிரிகைக்காக 11 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள வீதியில் இறங்கி தன்னுடைய தாயுடைய சடலத்தின் அருகில் இருந்து யாசகம் செய்த சம்பவம் பலரை கண்கலங்க வைத்துள்ளது. பொதுவாகவே ஒருவர் இறப்பின் பின்னதாக இறுதி கிரிகை என்பது முக்கிய ஒரு சடங்காக பார்க்கப்படுகின்றது. அதற்கும் நாங்கள் நினைப்பது போல் சும்மா சாதாரணமாக செய்துவிட முடியாது. அதற்கென்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கின்றது. ஆனாலும் உறவுகள் யாரும் இல்லாத பட்சத்தில் தனித்து நிற்கும் பொழுது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு உறவை இழந்தால் அவருக்காக தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வி இறுதி கட்டத்தில் ஆரம்பிக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த சிறுமியுடைய சூழ்நிலையும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிறுமி 11 வயதை ஆகியிருக்கின்ற நிலையிலும் அவர் தன்னுடைய தாயுடைய இறுதி கிரிகையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இவ்வாறு வீதியில் இறங்கி யாசகம் செய்வது என்பது சாதாரணமாக யாராலுமே செய்துவிட முடியாது. ஆனால் இந்த சிறுமியுடைய மனவேதனையை இந்த செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தெலுங்கானா மாநிலம் தன்னூர் மாவட்டத்தில் உள்ள பெல்தரோடா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் கங்காமணி என்ற 34 வயதுடைய பெண். இவருடைய கணவர் கடந்த 12 வருடங்களுக்கு முன்னதாக உயிரிழந்துள்ளதை அடுத்து அவர் தனித்து நின்று தின கூலி வேலைக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தை பார்த்து வந்திருக்கின்றார். அவருக்கு 11 வயது மதிக்கத்தக்க மகள் ஒருவரும் இருந்திருக்கின்றார். அவர் பாடசாலையில் தரமாறில் கல்வி கற்று வந்துள்ளார். இவ்வாறு அந்த குடும்ப பெண் யாருமே இல்லாத விடத்து தன்னுடைய கணவரும் இருந்து தான் தனித்து நின்று தினமும் விவசாய கூலி வேலைக்கு சென்று அதில் வருகின்ற சம்பளத்தை வைத்து தன்னுடைய பிள்ளையுடைய படிப்பு செலவையும் தன்னுடைய வீட்டு செலவையும் பார்த்து வந்திருக்கின்றார். ஆனாலும் அவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த வேளை அவர் நேற்று முன்தினம் தன்னுடைய மகள் துர்காவை வீட்டிற்கு வருகை தந்த வேளை கடுமையாக திட்டி உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னதாக கோபம் அடைந்த அவருடைய மகள் துவாரகா அவருடைய வீட்டில் இருந்து பெரியம்மா வீட்டிற்கு சென்று பகல் முழுவதும் நின்றதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னதாக அந்த சிறுமி இரவு வேளை வந்துள்ளதை அடுத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பெரியம்மா வீட்டில் இருந்து புறப்பட்டு அந்த வீட்டிற்கு சென்று சிறுமி பார்த்த வேளை தன்னுடைய தாய் மின் விசிறியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவத்தை பார்த்து அங்கு நின்று அதிர்ச்சி அடைந்து பதறி அடித்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றுள்ளது. உடனடியாக அந்த சிறுமி அயலவர்களிடம் ஓடி சென்று தன்னுடைய தாய் இவ்வாறு செய்து விட்டார் வாருங்கள் என்று கதறி அழுது அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து வந்துள்ளதாகவும் அந்த வீட்டிற்கு வந்து பார்த்த அயலவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு காவல்துறையினரிடம் இது தொடர்பாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இன்னும் அந்த சிறுமியிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது இவ்வாறான ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்துள்ளதாகவும் தன்னை தாய் கடுமையாக திட்டியதன் காரணமாக தான் கோவப்பட்டு பெரியம்மா வீட்டிற்கு சென்று இரவு நேரம் வீட்டிற்கு வந்து பார்த்த வேளை இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அந்த சிறுமி கதறியவாறே கூறியிருக்கின்றார். இதன் பின்னதாக தாயுடைய இறுதி கிரிகையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அந்த சிறுமி தள்ளப்படுகின்றார். அவரிடம் பணம் எதுவும் இல்லை. தாயும் தினக்கூலி வேலை பார்த்து தான் தினமும் தன்னுடைய வருமானத்தை வைத்து தன்னுடைய பிள்ளையவும் வீட்டு செலவையும் பார்த்து வந்திருக்கிறார். அதன் பின்னதாக அவரிடம் எதுவும் இல்லை. அதற்காக அந்த சிறுமி என்ன செய்கின்றார் என்று பார்த்தால் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள வீதிக்கு தன்னுடைய தாயுடைய சடலத்தை எடுத்து சென்று அந்த வீதியில் வைத்து தானும் அதற்கு அருகில் அமர்ந்து வீதியில் நின்று போற வாரவர்களிடம் யாசகம் கேட்டுள்ளார். எனினும் அவருக்கு யாசகம் அளித்தவர்கள் எதற்காக என்று கேள்வி எழுப்பும் பொழுது தன்னுடைய தாய் இறந்து விட்டதாகவும் தாய்க்கு இறுதி கிரிகையை நடத்துவதற்கு தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று அழுதவாறே கூறியிருக்கின்றார். எனினும் சிலர் அவருக்கு பணத்தையும் வழங்கி இருக்கின்றார். இன்னும் அந்த சிறுமிக்கு சிலர் யாசகமாக பணத்தையும் அளித்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த சம்பவமானது பலரை கண்கலங்க வைத்துள்ளது. உடனடியாக அந்த வீதியில் சென்றவர்கள் காவல்துறையினருக்கு இந்த சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்துகின்றார்கள். விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் மற்றும் அந்த சிறுமியுடைய பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் குழாம் மற்றும் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டு அந்த சிறுமியிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் அந்த சிறுமி இவ்வாறு இதற்காகத்தான் தான் இப்படி செய்தார் என்று கூறியிருக்கின்றார். எனினும் உடனடியாக இவர்கள் அதற்கான உதவிகளை வழங்கி அந்த சிறுமியுடைய தாயுடைய இறுதி கிரிகைகளையும் நடாத்தி முடித்திருக்கின்றார்கள். ஆகவே இதனூடாக அறியக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று பார்த்தால் தன்னுடைய தாய் இறந்திருக்கின்றார், மகள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்திருக்கின்றார், தனக்கு யாருமே இல்லை, தான் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு மன விரக்தியில் தான் அந்த சிறுமி இந்த முடிவை எடுத்திருப்பார் என்பது தொடர்பிலும் பலர் தங்களுடைய கருத்து
கருத்துக்களையும் அந்த சிறுமிக்கு ஆறுதலையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே இப்படி பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை யோசிக்காது இவ்வாறு விபரீத முடிவுகளை எடுத்து உயிரை மாய்த்துக் கொள்வதன் காரணமாக இருக்கப்படுகின்ற அவர்களுடைய பிள்ளைகள் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் சொந்தமாக இருந்தவர்களே யாருமே இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய உறவுகள் என்று பார்ப்பது கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் வாழ்கின்ற பொழுது யாருமே இல்லாத விடத்தில் நாங்கள் இப்படித்தான் தள்ளப்படுகின்றோம் என்பதைத்தான் இந்த சிறுமியுடைய வாழ்க்கை, இந்த சிறுமியுடைய செயற்பாடு உணர்த்துகின்றது. ஆகவே இருக்கப்படுகின்ற காலகத்தில் நாங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் நலன் கருதி சற்று கொஞ்சமாவது சிந்தித்து செயற்பட வேண்டும். இவ்வாறு நாங்கள் மனச்சாட்சியே இல்லாமல் வாழ்கின்ற பொழுது இவ்வாறான சிறுவர்கள், இவ்வாறான பெற்றோர்கள் என்ற பாகுபாடு ஆரம்பிக்கின்றது. ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையை பாதிக்காத முறையில் நாங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே இதனூடாக அறியக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. ஆகவே இதை ஒரு செய்தியாகவும் கடந்துவிட முடியாது. ஏனென்றால் ஒரு தாய் உயிரை மாய்த்து கொண்டு விட்டார். ஆனால் வாழ வேண்டிய 11 வயதுடைய அந்த சிறுமியுடைய வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த சிறுமிக்கு அதிகாரிகள் தகுந்தவாறு அவருடைய படிப்பு செலவு, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விடயங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை பல தரப்பில் இருந்து வருகின்ற கருத்தாகவும் அமைகின்றது. இவ்வாறு மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.